இருப்பது புத்தியுள்ள ஸ்திரீ பாகம் 33. ஏழைகளுக்கு இறங்க வேண்டும். நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். கேட்போம், ஆசீர்வாதங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஊழியர் சௌரி கொன்சி அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து எடுத்து வருகிற அந்த சிந்தனை துளிகளோடு கடந்து செல்வோமா? ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கமம் வானொலியின் வான்புறா நிகழ்ச்சியினூடாக புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் பாகம் 33. இன்றைய நாளில் நாம் பார்க்கிற காரியம் ஏழைகளுக்கு உதவ வேண்டும். ஆம் பிரியமான சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் ஏழைகளுக்கு உதவ வேண்டும். ஏன் உதவ வேண்டும்? எதற்காக உதவ வேண்டும்? நமக்கு வசனம் சொல்லுகிறது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்க, புத்தி உள்ள ஸ்திரீகளாக நீங்கள், உங்களை சுற்றி இருக்கிற, உங்களை அருகில் இருக்கிற, உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒருவேளை உணவுக்காக திண்டாடி கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒரு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நாம் தாராளமாய் கொடுக்கும் பொழுது அது எங்கே போகிறது? அது தேவனுக்கு நாம் கொடுத்ததாக அங்கே கணக்கெடுக்கப்படுகிறது. எனவே நாம் ஏழைகள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பாரா. ஆம், பார்த்தீர்களா? கஷ்டப்படுபவர்கள், ஏழைகள், ஒன்றுமே இல்லாமல் அவதிப்படுபவர்களுக்கு நாம் ஒரு சிறிய உதவி செய்தாலும் கூட நமக்கு வருகிற தீமையான நாளில கர்த்தர் நாம் செய்த நன்மைகளை நினைத்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறாரே. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வியாதி, ஒரு பலவீனம், ஒரு கஷ்டம், பண தேவையோட இருக்கிறீங்களா? என்றோ ஒரு நாள் ஒரு ஏழைக்கு நீங்க உதவி செய்ததை தேவன் நினைத்து பார்த்து உங்களுடைய கஷ்டத்துல உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நானும் கூட அனுபவித்திருக்கிறேன். நான் கஷ்டப்படும் பொழுது யாருக்காவது நான் கொடுத்திருப்பேன் என்றால், நான் இல்லாது எனக்கு தேவைப்படும் பொழுது ஏதோ ஒரு வழியில கர்த்தர் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறவராக இருக்கிறாரு. கடந்த மாதத்தில் கூட நான் திடீரென்று எனக்கு அவசரமாய் 3 லட்சம் பணம் தேவையா இருந்தது. நான் யோசித்தேன், ஆண்டவரே, எனக்கு இந்த பணம் தேவையா இருக்கிறது, எங்கிருந்து நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணினேன். ஆனாலும் அந்த பணம் எனக்கு அற்புதமாய் எனக்கு சந்திக்கப்பட்டது. என்னுடைய பாஸ் என்னை கூப்பிட்டு, இந்த 3 லட்சத்தை நீ உன் வீட்டுக்கு அனுப்பு என்று எனக்கு சந்தோஷமாய் கொடுத்தார். பாருங்கள், என்றோ ஒரு நாள் நான் யாருக்கோ ஒருவருக்கு கொடுத்த அந்த பணம் ஏதோ ஒரு வழியில திருப்பி எனக்கு கிடைத்து விட்டது. நீங்களும் அப்படித்தான். ஏழைகளுக்கு கொடுங்க, கஷ்டப்படுகிறவர்களுக்கு கொடுங்க. அந்த பணம் உங்களுக்கு திரும்பி நிச்சயமாக வரும். நீங்க நினைக்கலாம், இவங்களுக்கு இந்த பணத்தை நான் கொடுத்தால் எனக்கு திரும்பி கிடைக்காது என்று. ஆனால் ஏதோ ஒரு வழியில யார் மூலமாவது அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வருகிறதா இருக்கிறது. எனவே சிறுமைப்பட்டவன் மீது நாம் எப்பொழுதும் அன்பு செலுத்தி அவர்களை நான் நேசிக்க வேண்டும். அன்பினால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இரக்கத்தினால் உதவி செய்ய வேண்டும். அவர்கள் பரிதவிக்கும் போது ஆறுதலாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிடித்ததான ஒரு பெரிய காணிக்கையாக கூட இருக்கிறது. இன்றைக்கு ஏழைகளுக்கு கொடுப்பது நிமித்தமாக நாம் ஒன்றுமில்லாமல் போவதில்லை. வாரி இறைத்தால் தேவன் வாரி இறைத்தவனுக்கு வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். ஆனா அவனுக்கு நீதி என்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படுமா. நாம் ஏழைகளுக்கு வாரி இறைக்கும் பொழுது மகிமையால் நாம் உயர்த்தப்படுவோம். இல்லை என்று நம்முடைய வாழ்க்கையில வராது. சில வேளையில பாருங்க, நிறைய கொடுக்கிறவர்கள், நிறைய உதவி செய்கிறவர்கள், அவர்களுக்கு வியாதி, மருத்துவ செலவு இருக்காது. இன்னைக்கு நாம கொடுக்காம இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம். நிறைய காசு இருக்கும், நிறைய பணம் இருக்கும், ஆனால் யாருக்கும் கொடுக்க மனசு வராது. அப்படியானவர்களுடைய வாழ்க்கையில பின்னால் அவர்கள் சேர்த்து வைத்த பணம் எல்லாம் மருத்துவ செலவுக்கு போய் விடுகிறது. கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையா இருக்கலாம், பிரஷர், சுகர், அடிக்கடி செக்அப், அடிக்கடி டெஸ்ட் என்று சொல்லி நிறைய காசுகளை அவர்கள் செலவழிக்கிறார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் அந்த ஏழைகளுக்கு கொடுக்காத நிமித்தம், ஒரு வேளையில் அவர்கள் ஏழைகளுக்கு கொடுத்திருந்தால் இந்த மருத்துவ செலவு அவர்களுக்கு இருந்திருக்காது. ஆண்டவர் வியாதிகளை அனுமதித்திருக்க மாட்டாரு, கஷ்டத்தை உணர வைத்திருக்க மாட்டார். இன்றைக்கு நாம
ஏழைகளுடைய கஷ்டத்தை நம்ம உணர வேண்டும். பாவம், ஒரு ஏழைகள் ஒருவேளை உணவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறாங்க, அவர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். ஏழைகளை புறக்கணிக்க கூடாது, அவர்களை பார்த்து நம்ம கணக்கு கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளின் சகாயர் என்று சொல்லுகிறாரு. நான் திக்கற்றவரின் சகாயர். ஒரு ஏழை, ஒரு திக்கற்றவன் ஆண்டவரிடத்துல போயிட்டு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்று சொன்னா, அவர்களுடைய கண்ணீரை ஆண்டவர் கேட்டு நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறாரு. அவர்களுடைய கண்ணீர் தேவ சமூகத்துல விதைக்கப்படக்கூடாது. நம் நிமித்தமாக ஒரு ஏழை ஆண்டவரிடத்தில் முறையிடக்கூடாது. அப்படி முறையிடுவதற்கு நாம் வழிகள் வைக்க கூடாது. ஏழைகளை விசாரிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். நாம் ஏழைகளை புறக்கணித்தால் நமக்கு சாபம் வரும் என்று வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. தரித்திரக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்கள் ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வருமா. அப்ப அவனுக்கு கொடுக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவனுக்காக நம்மை கண்களை விளக்கும் பொழுது, ஒரு ஏழை, ஒரு கஷ்டப்பட்டவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான், வழியில உட்கார்ந்து இருக்கிறான், அல்லது வீடுகள்ல மழை தண்ணீர் வீடு ஒழுகி கொண்டிருக்கிறது, நாம் அதை பார்த்து விட்டு நாம் அப்புறம் அதே வழியால் நாம் கடந்து போனோம் என்றால் அது நமக்கு சாபமாய் வருகிறது. பிரியமானவர்களே, ஏழைகளுக்கு கொடுங்க, கஷ்டப்படுகிறவர்களுக்கு கொடுங்க, அவர்களுக்கு கொடுங்க. இன்றைக்கு நிறைய பேர் கொடுக்கிறதுக்கு மனசு வராது. ஏழைகளுக்கு நிறைய பேர் கோவிலுக்கு போவாங்க. நிறைய இந்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காசுகள் கோவிலுக்கு போய் கொடுப்பாங்க, ஆனா ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது, ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று. நாம் கொடுக்க வேண்டும் தான், கோவில்களுக்கும் சபைகளுக்கும் கொடுக்க வேண்டும். ஆனாலும் கூட நாம் பக்கத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் நாம் எவ்வளவுதான் காணிக்கை கொடுத்து தசம பாகம் கொடுத்தாலும் அவை ஒன்றுக்கும் உதவாது. ஏழையை புறக்கணித்து விட்டு அவனுடைய பசியில நாம் கஷ்டத்துல நாம் பங்கெடுக்காமல் நாம் கடவுளுக்கு கொடுத்தால் நன்மை கிடைக்கும் என்று கடவுளுக்கு என்று கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே பக்கத்து விட்டு பிள்ளை பசியால வாடிக்கொண்டிருக்கிறார். ஏழைகளுக்கு நியாயம் செய்ய கர்த்தர் இருக்கிறாரு. அவர்களை கண்ணீரை பார்க்கிறது கர்த்தர் இருக்கிறாரு. திக்குற்றவனுக்கு நீதி செய்யுங்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து விசாரிக்கிறவர், நீதி செய்கிறவராய் இருக்கிறாரு. எனவே நாம் ஏழைகளை புறக்கணிக்காதபடி நம்மை சுற்றி இருக்கிற ஏழைகளுக்கு தாராளமாய் கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, தரித்திரருக்கு கொடு, பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டா இருக்கும். ஏழைகளுக்கு கொடு, பரலோகத்துல உனக்கு பெரிய பொக்கிஷம் இருக்கும். எல்லாம் விட்டுட்டு வா, என்னோட வா, என்னுடைய ஊழியத்தை செய்ய, உனக்கு பரலோகத்துல அது பொக்கிஷமாயிருக்கும் என்று. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? பரலோகத்துக்கு போக வேண்டும், தேவனுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஏழைகளை விசாரிக்க மாட்டோம். ஏழைகளின் கண்ணீரை நாங்கள் பார்க்காதவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு புத்தி உள்ள ஸ்திரீகளாகிய நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், ஏழைகளை தாங்க வேண்டும், ஏழைகளை கொடுக்க வேண்டும், நம்மை சுற்றி இருக்கிற ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். நிறைய பேர் ரோடுகள்ல பட்டினியா இருக்கிறாங்க, பசியாக இருக்கிறாங்க. நாங்க என்ன சாப்பிடுகிறோமோ அவற்றில் கொஞ்சம் கொண்டு போய் ஒரு சின்ன பார்சல் கொண்டு போய் அவர்களுக்கு கொடுக்கலாம். நமக்கு வருமானம் வருகிறது, அதுல வருகிற வருமானத்துல ஒரு 4 வீட்டுக்கு ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவையான மளிகை சாமான வாங்கி கொடுக்கலாம். நம்ம சுற்றி இருக்கிற யாராவது ஒருவருக்காவது நம்ம ஒரு மாதத்துல ஒருவருக்கு மளிகை சாமான் வாங்கி கொடுக்கலாம். அவர்கள் அதை சாப்பிட்டு விட்டு மனதார நம்மை வாழ்த்தும் பொழுது அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். பாருங்க, எத்தனையோ வயது போன பாட்டிமார்கள் ரோடுகளில் அமர்ந்து இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு ₹1 கொஞ்சம் காசை கொடுத்து பாருங்க, அவங்க நம்மளை கட்டி அணைத்து நீ நல்லா இருப்பா என்று வாழ்த்துக்கிறாங்க. எனவே பிரியமான சகோதரிகளே, புத்தி உள்ள ஸ்திரீகள் வீட்டை கட்டுகிறாள். நம்ம வீடை கட்டுவதற்கு நாம் தானம் தர்மம் செய்ய வேண்டும். தானம் தர்மம் செய்கிற அந்த தான தர்மத்தினால் நமது வீடு கட்டப்படுகிறது. நாம் எல்லாவற்றையும் கூட இந்த வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றை விற்று தரித்திரருக்கு கொடு, எல்லாவற்றையும் கொடு, ஆனால் ஏழைகளுக்கு கொடு என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏழைகளுக்கு கொடுக்காம நாம் நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஏழையை நாங்கள் புறக்கணிக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வேண்டாம். பிரியமானவர்களே, நமக்குள்ள எத்தனையோ பேர் வியாதி படுக்கையில இருக்கலாம், நம்மிடத்துல காசு பணம் இருக்கிறது, அவர்களை தாங்குங்க. மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாம அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பெரிய வருமானம், நல்ல சம்பளம், கை நிறைய சம்பளம் வாங்குறவங்க, கையால நிறைய பணம் இருக்கிறது, கையில அவ்வளவு பணம் வைத்துக் கொண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்காம நாங்க தயங்கி கொண்டிருக்கிறோம். பிரியமான சகோதரிகளே, புத்தியுள்ள ஸ்திரிகளே, ஏழைகளை கவனித்து பாருங்கள். மருத்துவ செலவுக்காய் போராடுகிற பிள்ளைகளை கவனித்து பாருங்கள். வைத்தியசாலையில மருந்து, அடுத்த வேலைக்கு மருந்து இல்லை என்று வைத்தியர் பில்லை பார்த்து பரிதபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நினைத்து பாருங்கள். உதவி செய்யுங்கள். அந்த உதவி
உதவி நிச்சயமாய் உங்களை தாங்கும். நீங்க கொடுப்பதினாலே நீங்கள் அதிகம் பெற்றுக்கொள்வீர்கள். அளந்து கொடுக்கும் பொழுது ஒரு அளவுதான், நாம் அள்ளி கொடுக்கும் பொழுது அதிகமாய் நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். கணக்கில்லாமல் நாங்கள் கொடுக்கும் பொழுது அதிகமாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஒரு உதாரணத்தை கூட சொல்லலாம். ஒரு கிணறுல தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னா, அந்த தண்ணீரை நாம் பயன்படுத்தாம அப்படியே வைத்திருந்தால் அந்த தண்ணீர் அப்படியாகத்தான் இருக்கும். அந்த தண்ணீரை நாங்கள் எடுத்து இறைத்து விடும் பொழுது புதிய தண்ணீர் உருவாகி கொண்டிருக்கிறது. நாமும் இன்றைக்கு அப்படித்தான், நம்மிடத்துல இருப்பதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு இன்னும் புதிதான வழிகள் வரும். பணம் சேருவதற்கான வழிகள் வரும். பணம் பல வழிகளை நமக்கு கிடைக்கும். நாம் கையிட்டு செய்கிற தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை நீங்க ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்களா, தொழில்ல நிறைய நஷ்டம், ஒரு லாபமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா, 10 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்க. சாப்பாடு இல்லாத ஒருவருக்கு சாப்பாட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி கொடுத்து பாருங்க. நீங்க எந்த தொழில் கஷ்டமா இருக்கிறதோ, எந்த தொழில் நஷ்டமா இருக்கிறது நினைத்தீர்களோ, அந்த தொழிலில் பல லாபங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். புத்தியுள்ள ஸ்திரீகளாகிய நம்மை ஆண்டவர் அழைக்கிறாரு. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ளாத ஸ்திரீ அதை உடைத்து போடுகிறாள். பிரியமான சகோதரிகளே, இன்றைக்கு ஏழைகளின் வாழ்க்கையில நாம் வெளிச்சத்தை கொடுப்போம், விளக்கேற்றுவோம், அவர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுப்போம். நாம் எல்லாரும் கொடுக்கிற சின்ன சின்ன உதவிகளின் மூலமாக அவர்கள் பெரிதான ஒரு சமாதானத்தை காணுவார்கள். இரக்கமுள்ள பிதாவே, அப்பா, ஏழைகளுக்கு கொடுக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரை, எங்களுக்கு வைத்துக் கொண்டு மீதியை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இன்றைக்கு கொடுக்கிற உள்ளங்கள் குறைந்து போய்விட்டது. கடவுளுக்கு கொடுத்தா, தேவனுக்கு கொடுத்தா நன்மை உண்டாகும் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஏழைகளை புறக்கணித்துக் கொண்டு இருக்கிறோமே. எங்கள் பார்வைக்கு எத்தனையோ ஏழைகளை நாங்கள் சந்தித்து நாங்கள் கவனிக்காமல் இருக்கிறோமே. கர்த்தர் அந்த ஏழைகளை சந்திக்க வேண்டும். அந்த ஏழைகளுக்கு கொடுக்கிறதுக்கு எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு நீங்க நிறைய தாங்கப்பா. நாங்க அதை கொண்டு அநேக ஏழைகளை போஷிக்க வேண்டும். அநேக வைத்தியசாலை மருத்துவத்துக்காய் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உதவ வேண்டும் அப்பா. எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பதுடன் அப்படியான நல்ல இருதயத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன், ஆமீன். தேவ ஊழியர் சகோதரி கொன்சி அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து எடுத்து வந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், ஏழைகளுக்கு கொடுங்கள் என்ற தலைப்பின்களை எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி ஐரீன் அவர்கள் எடுத்து வருகிற ஜீவ மன்னா கேட்போமா? தேவன் உனக்காக வழக்காடுவார். ஆமேன். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. மத்தேயு 21:42. பிரியமானவர்களே, தேவன் இன்றும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை உயர்த்துகிறார். தேவன் நமக்காக வழக்காடுகிறார். தேவன் புறக்கணிக்கப்பட்டவர்களை உயர்த்துகிறார். குடும்பத்தில் புருஷனால் அற்பமாய் எண்ணப்பட்டாலும் தேவன் உன் பக்கம் நின்று உனக்காக வழக்காடுவார். தேவன் உன் பக்கம் ஆதரவாக இருப்பார். நீங்கள் மற்றவர்களால் நிந்திக்கப்படலாம், தூஷிக்கப்படலாம், அற்பமாக துடைத்து போடும் குப்பையைப் போலவும் கந்தையாகவும் எண்ணப்படலாம். ஆனாலும் தேவன் உங்கள் நிந்தையை புரட்டி போடுவார். உங்கள் கஷ்டத்தை துதியின் ஆடையாக மாற்றுவார். உங்கள் கண்ணீரையும் துக்கத்தையும் மாற்றி மகிழ்ச்சியினால் நிரப்புவார். தேவன் உன் பக்கத்தில் இருந்தால் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமீன். தேவ ஊழியர் சகோதரி ஐரீன் அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து எடுத்து வந்த ஜீவமன்னா கேட்டீர்கள். கர்த்தர் தேவன் உங்களுக்காக வழக்காடுவார். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.